வாழ்க வளமுடன். ஒரு ஆசை, பேராசையை பற்றி பேசலாமா? ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுவான், ஒருத்தருக்கு 2 பிள்ளை, அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. பெரியவன் தம்பி இருக்கான். தம்பிக்கு கொஞ்சமாக சொத்து கொடுத்துட்டு அவங்க தான் நிறைய சேர்த்து வச்சுட்ருக்காங்கல்ல, அதில் தம்பிக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு இவன் மட்டும் மொத்தமாக எடுத்து வச்சுப்பான். அப்படி இருக்கும்போது தம்பி கஷ்டப்படும்போது ஆண்டவன்கிட்ட சொல்லுவான், ஆண்டவா எனக்கு இதுவரையும் கொடுத்ததே போதும், அதனால் நான் இதை வச்சு இது நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இது இல்லாத பேஜார்பட்டு இது பண்ணுவோம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அண்ணன் வந்து வெளியூர் போவான். வெளியூர் போயிட்டு திரும்பும்போது இருட்டிடுது. இருட்டினோடனே என்ன ஆகுது, வழியில் இடம் தெரியல. அங்கே ஒரு மண்டபம் தெரியுது. மண்டபம் தெரிஞ்ச சரி நைட்டு பயம் இல்லாத இங்கே படுத்துன்ட்டு காலையில் போகலான்னு சொல்லிட்டு குதிரையை கட்டிட்டு இவன் படுத்து தூங்குவான். தூங்கின்னு இருக்கும்போது மேலேருந்து ஒரு குரல் கேட்கும், என்னடா இதுன்ட்டு. போடட்டுமா அப்படின்னுச்சு. அது என்னது போடட்டுமான்னு சொல்லிட்டு இவன் ஒரு வாட்டி கம்மிட்டு இருப்பான். 2வது வேணும், ஐயோ என்ன கள்ள தூக்கி போட்டுச்சுன்னா நம்ம இறந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், உடனே குதிரை கைட்டு இருட்டு வேகமாக விடுறான். எங்கே போகிறோம் தெரியாது. வேகமாக வந்து வீட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு கதவு சாத்திட்டு டயர்டாக அப்படிதான் படுப்பான். படுத்தோடனே அந்த நினைவு வந்துடும், போட்டோமா. போட்டோமானா நம்ம இதுன்றது தானே பார்க்குது. சரி இதுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதை யோசனை பண்ணி சொல்ல ஒரு 2 நாள் அதே யோசனை பண்ணுவான். அவன் வந்து சொல்லுவான், அப்படின்னு நினச்சிப்பான். சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம், தம்பி அனுப்பலாம். ஏன்னா போட்டோமா இருந்தில்ல, கல்லாவை மட்டும் போட்டோன்னா அவன் சொத்து இருக்கிற அந்த கொஞ்சம் சொத்து நமக்கு வந்துடும்ல அப்படின்னு நினச்சின்னு கூப்பிடுவான். தம்பி இங்கே வாப்பான்னு. என்னண்ணா அப்படின்னா, இல்லைப்பா நான் வந்து ஒரு இது மண்டபத்தில் நம்ம சொத்து பத்திரம்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் நீ போய் எடுத்துன்னு வந்துடுறியா அப்படின்னு. இல்லைண்ணா ராத்திரி ஆகிடுமே, திரும்பி வர முடியாது அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் உடனே எடுத்துன்னு வரலாம். நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டா நமக்கு யாருமே உதவாதுப்பா அப்படின்னா. சரி அண்ணா அப்படின்னு. எப்பவுமே அண்ணனுக்கு பயந்து தானே இருப்பானுங்க அந்த காலத்துலலாம் பிள்ளைங்கள்லாம். சரி அண்ணா அப்படின்னு. இந்தப்பா குதிரை வச்சுக்கோ, நான் பணம் கொஞ்சம் வச்சுருக்கேன், வழியிலன்னா சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோ இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். சரி அண்ணன் கொடுக்குறானே எதுக்கு, நம்ம தினம் சாப்பிட்ற சாப்பாடே போதும்னு சொல்லிட்டு கட்டி ஏற்றுக்குன்னு மனைவி கொடுத்தது கட்டி ஏற்றுன்னு அவன் போவான் குதிரையில். போன உடனே நைட் ஆகிடுது, இடம் தெரியல உடனே மண்டபம் சொன்னது இதான் படுக்குது அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அங்கே படுத்துப்பான். பார்த்தா எதுவும் வரல. இவன் எதுவும் சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட. இருக்குது எடுத்துன்னு வந்தான் சொன்னான் பையன். அங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி ஒன்றும் இல்லை அண்ணங்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு படுப்பான். படுத்துட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, அதே போல் அவனுக்கும் குரல் கேட்குது, போடட்டுமான்னு. ஏன்பா போடதான் போடுறிய, அது ஏன் கேட்டுன்னு போடுற, போடணுன்னா போட்டுடலாம்ல அப்படின்னு. என்ன நீ இப்படி சொல்கிறியான்னு. இல்லைப்பா நீ தானே சொன்ன போட்டுமான்னு போடு அப்படின்னும். போட்ட உடனே அவன் பணம் மூட்டை அவன் மேலே விழும், மார்பாண்டு விழும். பயந்துருவான் என்னடா இதுன்ட்டு. எடுத்து பார்த்தா தங்க காசு. சரி விடியிட்டு விடிந்து குதிரையாட்டின்னு போயிட்டு அண்ணங்கிட்ட சொல்லுவான், அது மாதிரிப்பா எனக்கு நடந்தது அப்படின்னா. சரி நீ உன் பொற்காசு நீ எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் கொடுத்த பணம் இது சாப்பாட்டுக்கு வழியில் கொடுத்தாலும் அது மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்கணும், அதையும் வாங்கிக்குவான். சரி அவன் கொடுக்கும்போது நமக்கு தானே கொடுக்குது, நம்ம அன்றைக்கி முட்டாளாட்டம் வந்துட்டான், அன்றைக்கே வந்தால் நிறைய வந்திருக்கோம் சொத்து அப்படின்னு. சரி அவன் வந்து போயிட்டு அதே மாதிரி நைட்டு தங்குவான். அதே போல் அந்த இது வந்து குரல் கேட்கும், போடட்டுமான்னு. போடு பெருசாக போடு, அவனுக்கு போட்டதை விட எனக்கு பெருசாக போடுணும். என்ன பண்ணால் அது பெரிய மூட்டையை தூக்கி போடும்போது அவன் மார்பில் அதே மாதிரி அவனுக்கு விழுந்த மாதிரி இவனுக்கு விழும். அவனுக்கு கொஞ்சமாக அவன் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கேட்கல, இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ தேவைன்றதை பணம் மட்டும் கொடுத்துது. இவனுக்கு அதே மாதிரி பெருசாக போட செஸ்ஸில் விழுந்து மாரில் விழுந்து அவன் இறந்துடுறான். அதை இவன் நினச்சி நான் தம்பி, ஐயோ ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க அண்ணனை காணுடா வரல அப்படின்னு. சரி அண்ணன் இந்த பற்றி தெரியல, பேராசக்காரன் அவன் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி போனேன். அவன் மாரில் அவங்க மூட்டைக்குது. அந்த மாறு வந்து தாங்கலை. பார்த்தியா இந்த சொத்துக்கோசம் அண்ணன் நம்மளை எவ்வளோ இது இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சொத்துக்குது அண்ணன் இல்லை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை எடுத்துன்னு அந்த பெரிய வண்டி எடுத்துன்னு போவான் அண்ணன். ஏன்னா குதிரையில் பத்தாது இல்லை, பெரிய மூட்டையாக இருந்தால் வண்டி ஏறணும், வண்டி எடுத்துன்னு போவான். அதனால் அந்த வண்டி அங்கே இருக்குது. சரி அவன் என்ன பண்ணுவான், அவன் அண்ணனோட டெத்தை அதில் போட்டு பணம் மூட்டையை தான் கொடுப்பான். அப்போ ஊரார் சொல்லுவாங்க, உன்னோட நல்ல குணத்துக்கும் இதுவும் பாரு ஆண்டவன்
அவன் உன் மட்டும் இந்த அபகரிச்சான், இப்போ அதையும் சேர்த்து உனக்கு கொடுத்தது பற்றியா இறைவன். அதுக்கு தான்டா நேர்மைன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, நேர்மையாக நடந்துக்கோ, யாருக்கும் தீங்கு விளைவிக்காத, அனாவசியமாக பேசாதன்றதுக்கெல்லாம் காரணமே இதுதான். ஆசை எவ்வளோ, பேராசை எவ்வளோ, வித்வேஷம் அனுபவிக்கிறதுக்கு இருந்ததா? அது மாதிரி தான் இந்த காலத்தில் சொத்துன்றாங்க. போகும்போது யாரையும் எடுத்து போகிறதில்ல. இருக்கிறத பங்கிருந்து கொடுத்தாலே அடுத்த பிறகு இதை விட இன்னும் நல்லதாகவே கிடைக்கின்றதுக்கு ஒரு உதாரணம். வாழ்க வளமுடன்.